morning to one and all. Today we will see about the chemistry and metabolism of proteins. So as already mentioned, we have three major biological molecules we will be taken through it. One is carbohydrates, proteins, and then fats or lipids. So proteins play a very important role. So today we will see about, we shall start with the chemistry and metabolism of proteins. So pro means beginning, first. So we should see the chemistry of amino acids, because proteins are made up of amino acids. We have to see the chemistry of amino acids before going to the chemistry of proteins. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து கெமிஸ்ட்ரி அண்ட் மெட்டபாலிசம் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ். ப்ரோட்டீன்ஸ்னால் புரத சத்து சொன்னோம் இல்லையா, அது அப்போ நம்ம டயட்டில் எடுக்கிறது வந்து மாவு சத்து, புரத சத்து, கொழுப்பு சத்து, இது 3 தான் மெயினாக நம்ம டயட்டில் எடுக்கிறோம். இப்போ நம்ம டயட்டில் எடுக்கிறதுல வந்து என்ன ஆகுதுன்னா, இப்போ இந்த ப்ரோட்டீன்ஸ் வந்து எதில் இருக்குன்னா அமினோ ஆசிட்ஸ். ஸோ அமினோ ஆசிட்ஸ் எல்லாம் நிறைய அமினோ ஆசிட்ஸ் சேர்ந்தது தான் ஒரு ப்ரோட்டீன் மாலிக்யூல். ஆனால் ஃபஸ்ட்டு ப்ரோட்டீன் நம்ம இது பண்ணுற முன்னாடி ப்ரோட்டீனை பற்றி படிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அமினோ ஆசிட்ஸ் பற்றி இன்றைக்கி பார்க்க வரோம். அமினோ ஆசிட்ஸோட டெஃபினேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, அமினோ ஆசிட்ஸ் வந்து the other important constituent blocks of proteins. So the proteins are made up of the amino acids. So total we have up 20 standard amino acids which are found in nature, and these 20 amino acids are really incorporated into the protein. These 20 amino acids are formed in the protein molecule. So most of the amino acids of these 20 standard amino acids are called alpha amino acids, which means that they have the carboxyl group attached to it, and the amino acids found in human, they belong to the N group. இப்போ அமினோ ஆசிட்ஸ்னு என்னென்னு பார்த்தோன்னா, தே பாலிமர் கான்ஸ்டன்ட்ஸ். அப்போ அமினோ ஆசிட்ஸ் வந்து ப்ரோட்டீன்ஸோட ஒரு பங்கு வகிக்குது. அப்போ அமினோ ஆசிட்ஸ்லாம் சேர்ந்தது ஒரு ப்ரோட்டீன் மாலிக்யூல், அதனால் பில்டிங் பிளாக்ஸ்ன்னு சொல்கிறோம். மொத்தம் 20 அமினோ ஆசிட்ஸ் இருக்குது. ஒரு ப்ரோட்டீன் ஃபார்ம் ஆகணும்னா அது எந்த ப்ரோட்டீனாகவே இருக்கலாம், ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி. அப்போ அந்த ஒரு ப்ரோட்டீன் மாலிக்யூல் ஃபார்ம் ஆகிறதுக்கு வந்து இந்த 20 அமினோ ஆசிட் மட்டும்தான் அந்த ப்ரோட்டீனாக மாறும். அது டிஃப்ரெண்ட் அமினோ ஆசிட், 20 அமினோ ஆசிட் வேறு இருக்கலாம், 10 அமினோ ஆசிட் இருக்கலாம், இல்லை திரும்பவும் அதே அமினோ ஆசிட் இருக்கலாம், 2 தடவை ஒரே அமினோ ஆசிட் இருக்கலாம். ஆனால் வந்து அந்த 20 அமினோ ஆசிட் சேர்ந்தது தான் ப்ரோட்டீன். இந்த 20 அமினோ ஆசிட்ஸ் தான் அந்த ப்ரோட்டீன் மாலிக்யூலில் வந்து இருக்கும். அப்போ எல்லா அமினோ ஆசிட்ஸும் புரோலின் தவிர எல்லாமே வந்து ஆல்ஃபா அமினோ ஆசிட்ஸ்ன்னு சொல்கிறோம். அப்படி என்னென்னா கார்பாக்சில் குரூப் அட்டாச் ஆகிருக்கும், அதனால் வந்து ஆல்ஃபா அமினோ ஆசிட்ஸ் சொல்கிறோம். அதே மாதிரி அமினோ ஆசிட்ஸ் நம்ம உடம்புல இருக்க அமினோ ஆசிட்ஸ் வந்து என் ஃபார்மில் இருந்தால் எல் ஃபார்ம் அமினோ ஆசிட்ஸ். இப்போ நம்ம ஆப்டிக் ப்ராப்பர்ட்டி எடுத்துக்கிட்டோம்னா டி ஃபார்ம், எல் ஃபார்ம் 2 ஃபார்ம் இருக்குது. இப்போ அமினோ ஆசிட்ஸ் எடுத்துக்கிட்டால் நம்ம உடம்புல இருக்கிறது வந்து எல் ஃபார்ம் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ். So next we'll see about the structure of the amino acids. So the name indicates amino acid, so it contains amino group and the acidic group. So the carbon atom of all the amino acids are asymmetric carbon atom. So what do you mean by asymmetric carbon atom? We have a carbon atom in the center, and all the 4 sides it is surrounded by different groups. So that is called as asymmetric carbon atom. So only glycine has the same hydrogen, so except glycine all the other amino acids are optically active because they contain a asymmetric carbon atom. Is it clear? So general structure of the amino acid is it contains amino group and acidic group. So this is common for all the 20 standard amino acids. So difference is only in the side chain, only R will differ. இப்போ அமினோ ஆசிட் ஸ்ட்ரக்சர் பார்த்துக்கிட்டோம்னா எல்லா அமினோ ஆசிட்ஸ்க்கும் காமனாக இருக்கும் ஸ்ட்ரக்சர். எதில் மாறும்னா அந்த ஆர் குரூப் சைட் செயின் மட்டும்தான் வரும். மீதி எல்லாமே வந்து 20 அமினோ ஆசிடுக்கும் அதே குரூப்ஸ் தான் இருக்கும். இப்போ அந்த கார்பன் ஆட்டம் வந்து அசிமெட்ரிக் கார்பன் ஆட்டம் ஏன் சொல்கிறேன்னா, அசிமெட்ரிக்னா 4 பக்கம் ஒரு கார்பன் ஆட்டம் சென்டரில் இருந்து 4 பக்கமும் 4 வெவ்வேறு குரூப் இருக்கும். இப்போ நம்ம ஹைட்ரஜன் சொல்கிறோம், ஹைட்ரோக்சைல் சொல்கிறோம், கார்பாக்சில் சொல்கிறோம், அமினோ, அது எத்தனை குரூப் இருக்குது, ப்ரோபே குரூப், அது மாதிரி ப்ரோபனைல் குரூப், வினைல் குரூப், அது மாதிரி பென்சீன் ரிங், எந்த குரூப்னாலும் இருக்கலாம். அப்போ ஒரு கார்பன் ஆட்டம் 4 பக்கமும் 4 வெவ்வேறு குரூப் இருந்ததுன்னா அது வந்து அசிமெட்ரிக் கார்பன் ஆட்டம்னு சொல்கிறோம். அப்போ என்ன ஆகும், அந்த அசிமெட்ரிக் கார்பன் ஆட்டம் வந்து அப்படியே ஈஸியாக மூவ் ஆகும், ஆப்டிக்கலாக ஆக்டிவாக இருக்கும். ஏன்னா 4 பக்கமும் வேறு குரூப்னால ஆப்டிக்கலி ஆக்டிவாக இருக்கும். அதனால் வந்து இப்போ 20 அமினோ ஆசிட் எடுத்துக்கிட்டோன்னா கிளைசின்கிற அமினோ ஆசிட் அதுதான் சிம்பிளஸ்ட் அமினோ ஆசிட். அந்த அமினோ ஆசிட் தவிர மீதி எல்லாமே வந்து ஆப்டிக்கலி ஆக்டிவ். ஏன்னா மீதி எல்லாருக்குமே அசிமெட்ரிக் கார்பன் ஆட்டம் இருக்குது. அதான் நடுவில் கார்பன் ஆட்டம் 4 பக்கமும் டிஃப்ரெண்ட் குரூப். கிளைசின் தவிர அது நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா அது இம்பார்ட்டன்ட், ஒன் வேர்டுக்கு இம்பார்ட்டன்ட். ஸோ கிளைசின் மட்டும்தான் ஆப்டிக்கலி
inactive. ஏன்னா கிளைசினுக்கு ஏன் ஆப்டிக்கலி inactive? கிளைசின் மட்டும்தான், அசமிக் கார்பன் ஆட்டம் கிடையாது. So we saw about the structure of proteins. So then what are the features of amino acids? Means structure of amino acids, general structure of amino acids we saw. It contains amino group and acidic group. And what do you mean by acidic carbon atom? And L form of amino acids occur in the body. So next, only alpha amino acids occur in the protein. So if you take the proteins, as already told, all these 20 standard amino acids are incorporated or taken for the formation of proteins. So the alpha amino acid, both amino group and carboxyl group attached to the same carbon atoms, that is called as alpha amino acids. So the tetrahedral orientation of 4 different groups that are present makes it optically active, and that will rotate the plane polarized light. So if it's, what do you mean by optical activity? That will rotate the plane polarized light. So this is already might have learned in your school days. So when a solution, a plane polarized light is passed, so if it contains a symmetric carbon atom, that is all the 4 sides, if it contains different groups, it will rotate the plane polarized light. So classification of amino acids, that's the general features of amino acids. So next, coming to the classification, the amino acids are represented by 3 letter and 1 letter. That is a universal classification. So worldwide we will follow this only, 3 letter and 1 letter representation for each and every amino acid separately. So always when you write the 3 letter representation, the first letter is written in capitals and the remaining 2 letters are written in small. So this should be followed. The amino acids can be classified into various groups based on the different characteristics. So இப்போ amino acids எடுத்துக்கிட்டோம்னா, amino acids ஆல்ஃபா amino acids மட்டும்தான் ப்ரோட்டீன் இருக்கும். நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, இந்த 20 amino acids ப்ரோட்டீனுக்கு ஒரு ப்ரோட்டீன் ஃபார்ம் பண்ணுறதுக்கு எடுத்துக்கொள்ளப்படும். அப்போ அந்த amino acids வந்து ஆல்ஃபா amino acids. ஆல்ஃபா amino acids 4 பக்கமும் டிஃப்ரெண்ட் குரூப் இருக்கிறனால பிளேன் போலரைஸ் லைட்டை ரொட்டேட் பண்ணுவோம். அடுத்து நம்ம என்ன பண்ணோம், ஜெனரல் நம்ம எப்படி அமினோ ஆசிட் ரெப்ரசென்ட் பண்ணுவோம். இப்போ வந்து நிறைய அமினோ ஆசிட்ஸ் இருக்குது. இப்போ ஒரு அமினோ ஆசிட் சொன்னோன்னா டக்கு நமக்கு அதை தான் அந்த அமினோ ஆசிட் அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கிறதுக்காக உலகம் பூரா வந்து ஸ்டாண்டாக ஒன்று வச்சுருக்காங்க. இப்போ ஒரு அமினோ ஆசிட்னா எப்படி நம்ம எதிர்ப்போம்னா, எப்படி குறிக்கும்னா 3 லெட்டர் 3 எழுத்து. அப்போ அந்த ஃபஸ்ட் எழுத்து மட்டும் கேபிட்டல் எழுதணும், மீதி 2 வந்து ஸ்மால் லெட்டரில் எழுதணும். இது வந்து காமனாக, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏஎல்ஏ அப்படின்னா வந்து அலனைன் அமினோ ஆசிட்டை குறிக்கும். அது வந்து உலகம் பூரா ஃபாலோ பண்ணுறது தான். அதனால் வந்து நமக்கு எந்த கன்ஃபியூஷனும் கிடையாது, எல்லாம் யூனிஃபார்மாக இருக்கும். ஓகேவா? அது அடுத்து வந்து லெட்டர் ரெப்ரசன்ட் 1 லெட்டர், ஒரே ஒரு எழுத்து, 3 எழுத்து, அதுக்கப்புறம் ஒரு எழுத்து, இது மாதிரி நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறோம். அப்புறம் ஒவ்வொரு ஃபங்க்ஷன் வச்சு நம்ம வேறு வெவ்வேறு விதமாக அமினோ ஆசிட் வந்து கிளாரிஃபை பண்ணலாம். அதை வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம், எப்படி கிளாரிஃபை பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து பார்க்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் we're going to see based on what factors amino acids are classified. So amino acids can be classified based on the structure, based on the side chain, based on the nutritional requirement, whether they required in diet or not required, then metabolic fate. So what do you mean by metabolic fate? So I told you proteins. So we take in diet the form of proteins. So after the breakdown of proteins, it will be formed into different amino acids, because proteins are made up of nothing but amino acids. So what happens to these amino acids? So when the protein gets digested, absorbed and broken down, what happens to these amino acids? So there must be some purpose for taking these to diet. So these amino acids can enter any one of the metabolic path. It can be either the carbohydrate or it can be the lipid pathway. So based upon that, it can be classified. That is called as based upon metabolic effect, and finally based upon the polarity, whether they move towards water or they move away from the water, depending upon what is the side chain or what is the charge present in the particular amino acid. இப்போ எப்படி நம்ம கிளாஸிஃபை பண்ணுறோன்னா, ஃபஸ்ட் முதல் வந்து ஸ்ட்ரக்சர். இப்போ அந்த அமினோ ஆசிட் என்ன சைட் செயின் மட்டும் மாறும்னு பார்த்தோம் இல்லையா, அப்போ அந்த சைட் செயின் வந்து என்ன இருக்குது, அது என்ன குரூப் இருக்குது, அது வந்து ஹாட்ராக்ஸ் குரூப் இருக்கலாம், இல்லை அமினோ குரூப்பாக இருக்கலாம், இல்லை இன்னொரு அமினோ குரூப் அசிடிக் குரூப் இருக்கலாம், இல்லை பென்சிடிங்காக இருக்கலாம், இல்லை சல்ஃபர் குரூப் இருக்கலாம். அதை பொறுத்து அது வந்து சைட் செயினில் என்ன இருக்குது அப்படின்னு. அதுக்கப்புறம் நியூட்ரிஷன் ரிக்வயர்மெண்ட், நம்ம உடம்புக்கு இந்த அமினோ ஆசிட் தேவையா, இல்லை இந்த அமினோ ஆசிட் நமக்கு வேண்டாமா, நம்ம உடம்புலேயே ஃபார்ம் ஆகுதா, அதை பொறுத்து அது வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸாக நம்ம வந்து கிளாஸிஃபை பண்ணலாம். அதுக்கு அடுத்து வந்து பேஸ்ட் ஆன் மெட்டபாலிக் ஃபேட். மெட்டபாலிக் ஃபேட்னா நம்ம புரத சத்து வந்து ப்ரோட்டீன் வந்து டயட்டில் எடுத்துக்கிறோம். அது வந்து நம்ம இது பண்ண என்ன ஆகுது, நம்ம வந்து டைஜஷன் ப்ராசஸ் ஆகி நம்ம சாப்பிட்றது வந்து அதுக்கப்புறம் நம்ம உடம்புல அப்படியே வந்து அது எடுத்துக்கொள்ளப்பட்டு அப்சார்ப் ஆகி அதுக்கப்புறம் வந்து அமினோ ஆசிட்ஸாக மாறுது. ஏன்னா அமினோ ஆசிட்ஸில் சேர்ந்து தான் ப்ரோட்டீன்ஸ். அப்போ ப்ரோட்டீன் பிரேக் டவுனால் நமக்கு என்ன கிடைக்கும், அமினோ ஆசிட்ஸ் தான் கிடைக்கும். இப்போ அந்த அமினோ ஆசிட்ஸ் வந்து அது இப்போ நம்ம எடுக்கிறதுக்கு ஏதாவது ஒரு இது இருக்கணும். இப்போ நம்ம சாப்பாட்டில் எடுக்கிறோம் அப்படின்னா அது ஏதாவது ஒரு
மதிப்பு இருக்கணும் அதுக்கு. அப்போ அப்படி பார்க்குறப்ப வந்து அமினோ ஆசிட் வந்து என்ன ஆகுதுன்னா, அந்த புரோட்டீன் வந்து அந்த புரத சத்து வந்து இதான உடனே உடஞ்ச உடனே அது வந்து அதோட வேலை முடிஞ்ச உடனே அது வந்து எதாவது ஒரு இதுக்கு போகும். அது வந்து மாவு சத்தாக மாறும் வேணுங்கிறப்ப நம்ம எடுத்துக்கிறதுக்கு. ஏன்னா நம்ம என்ன சொன்னால் மாவு சத்து தான் இமீடியட்டாக நமக்கு எனர்ஜி கொடுக்கும். இப்போ அதனால தான் இப்போ ஒருத்தர் வந்து இப்போ ஓடுறாங்க டயர்டாகனா இமீடியட்டாக என்ன கொடுக்க சொல்கிறோம், குளுக்கோஸ் கொடுக்க சொல்கிறோம். இப்போ ஃபேட்டு ப்ரோட்டீன் இருந்தாலுமே ஏன் குளுக்கோஸ் கொடுக்க சொல்கிறோம், ஈஸியாக நமக்கு டிஷ்யூஸ்க்கு உடனடியாக போகிறது வந்து இதுதான். அதனால தான் நம்ம உடனே குளுக்கோஸ் கொடுக்க சொல்கிறோம். அப்போ அதுவாக மாறலாம். அப்போ அந்த அமினோ ஆசிட் வந்து கொஞ்சம் அமினோ ஆசிட் வந்து ஒரு இதுவாக மாவு சத்தாக மாறலாம், கொஞ்சம் வந்து கொழு சத்தாக மாறலாம். அப்போ அதை பொறுத்து அது வந்து நம்ம கிளாஸிஃபை பண்ணுறோம். அதுக்கப்புறம் பொலாரிட்டினா அது வந்து இப்போ வாட்டர் மாலிக்யூல் நம்ம உடம்புல வந்து நிறைய வாட்டர் மாலிக்யூல் இருக்கும். தண்ணி குடிக்கும் இல்லையா, இப்போ வாட்டர் மாலிக்யூல் இருந்தால் நிறைய ப்ராசஸ் நடக்கும். அப்போ இந்த அமினோ ஆசிட் வந்து தண்ணி நோக்கி போகுதா இல்லை தண்ணியிலிருந்து விலகி போகுதா, அதை வைத்து அந்த அமினோ ஆசிட் வந்து நம்ம கிளாஸிஃபை பண்ணலாம். So now we shall see the first classification based on the structure, that is aliphatic side chains. So they contain the aliphatic group of the side chains and the 3-letter representation and 1-letter representation. So first one is lysine. That's the simplest form of amino acid, that is represented by GLY. So I told you, you just see that only the first letter is written in caps, the remaining two is written in small, and capital G is 1-letter representation for lysine. Then we have the H group for glycine. Then alanine we have CH3 group, ALA and A is the representation, valine, CH3, CH, CH3OH. So valine is represented by VAL. The only person V is cap, AL is small, and 1-letter representation is V. Then leucine and then isoleucine. அப்போ ஃபஸ்ட் என்ன பார்க்கணும்னா ஸ்ட்ரக்சரை பேஸ் எப்படி நம்ம கிளாஸிஃபை பண்ணுறோம். அலிஃபாட்டிக் குரூப் சைடில் இருந்துன்னா அது வந்து அலிஃபாட்டிக் சைட் செயின் கண்டென்ட். அப்போ கிளைசின் வந்து சைடில் ஹெச் மட்டும் இருக்குது. அப்போ 3-letter ரெப்ரசன்டேஷன் வந்து GLY கிளைசினுக்கு, பி மட்டும் கேப்ஸில், மீ ரெண்டுமே ஸ்மாலில் வரும். ஒரு எழுத்து ரெப்ரசன்டேஷன் வந்து கேபிட்டல் G மட்டும்தான். அடுத்து அலனைனில் வந்து CH3 குரூப் இருக்குது, ALA, ஏ வந்து அதோட ரெப்ரசன்டேஷன், வேலைன் வந்து BAL, V, leucine, அப்புறம் isoleucine. இது எல்லாமே aliphatic side chains. Next one is based upon the aromatic groups. Aromatic, it contains aromatic also means benzene ring. So if it contains benzene ring, it's called as a different types of tyrosine and tryptophan. So they are the different types of the aromatic amino acids. Sorry, glycine or the only tyrosine and tryptophan are the different amino acids. So next moving on to this, so first we saw aliphatic amino acids, அப்புறம் aromatic amino acids. Benzene ring இருந்தால் அது வந்து aromatic amino acids. அடுத்து வந்து sulfur group containing amino acids. So cysteine and methionine are the amino acids which contain sulfur group in the side chain. So 3-letter representation and 1-letter representation. Cysteine, methionine, sulfur group containing amino acids. Next is acidic group and amide. Acidic group and aspartic acid. So corresponding amide is aspargine. So glutamic acid, the corresponding amide is glutamine. So they are the 3-letter and 1-letter representation. So அடுத்து பார்க்கணும்னா acidic groups அதோட அமைடும். அப்போ acidic groupனா aspartic acid, அதோட அமைடு வந்து aspargine. அமைடுனால aspargine சொல்கிறோம். glutamic acid acidic, அதோட அமைடு ஃபார்ம் வந்து glutamine. இது வந்து acidic group. Based upon the acidic group வந்து நம்ம எப்படி கிளாஸிஃபை பண்ணுறோம். அப்போ அது ரெண்டு acidic group பார்த்தோம். அதோட aspargine glutamine வந்து அதோட amide, aspartic acid corresponding amide is aspargine, glutamic acid corresponding amide is glutamine. So aspartic acid aspargine amide form, glutamic acid வந்து glutamine. Next we have hydroxyl group, so OH group. So you have two amino acids, serine and threonine, which contains hydroxyl group in the side chains. அடுத்து hydroxyl group இருக்கிறது வந்து ரெண்டு amino acid தான். ஒன்று வந்து serine, இன்னொன்று வந்து threonine. அதோட ரெப்ரசன்டேஷன் இங்கே நீங்கள் பார்க்குறீங்க, 3-letter ரெப்ரசன்டேஷன் and 1-letter. இப்போ ஸ்ட்ரக்சர் வந்து உங்களுக்கு அவசியம் கிடையாது, ஸ்ட்ரக்சர் என்னன்னு தெரியல. ஆனால் நீங்கள் வந்து அட்லீஸ்ட் அது என்ன குரூப் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இதை வந்து ஸ்ட்ரக்சர் பண்ணுறோம். நீங்கள் ஸ்ட்ரக்சர் இருந்தால் அவசியம் கிடையாது. Next one is basic side chains. So you have lysine and arginine with the basic chain. அப்புறம் side chain வந்து பேசிக், அந்த அசிடிக் இல்லாமல் பேசிக் அதுன்னா அது வந்து lysine, arginine, ரெண்டு amino acid. So அடுத்து வந்து next we have histidine, which contains the group
Histidine வந்து HIS represent பண்ணும். Histidine where do you have histidine? Hemoglobin contains lot of histidine residues. That is the importance of histidine. Histidine எதில் நிறையனா ஹீமோக்ளோபினோட ஆக்சிஜன் பைண்டிங் கெப்பாசிட்டி உதவுறது வந்து இந்த ஹிஸ்டிடின்கிற அமினோ ஆசிட். So next we have the specialized. What we saw was the 20 standard amino acids, common amino acids. So sometimes you have specialized amino acids in which the group will differ. So that is called as protein. So ஒரு சில டைம் வந்து நார்மலாக இப்போ நம்ம பார்த்த 20 அமினோ ஆசிட்ஸ் எல்லாமே வித்தியாசமாக ஏதாவது ஒரு அமினோ ஆசிட் இருக்கும். அது வந்து இம்யூனோ ஆசிட். அப்போ அமினோ குரூப் அதில் இனோ குரூப் இருக்கும். அதோட ஒரு எக்ஸாம்பிள் வந்து ப்ரோலின். அது வந்து அதோட ஒரு எக்ஸாம்பிள் வந்து ப்ரோலின். So that is the based upon the structure we've seen. So next, based upon side chains, aliphatic amino acids. So monoamino, monocarboxylic amino acid. Mono means one. So one amino group and one carboxylic group. So in that you have different categories. Simple amino acids, lysine and alanine. So you can see the structure: branch is valine, leucine and isoleucine, hydroxyl serine threonine, sulfur containing cysteine methionine, and with amide groups asparagine and glutamine. And monoamino dicarboxylic, they have one amino group and two carboxyl group. So aspartic acid and glutamic acid. Then diamino monocarboxyl, two amino group and one carboxyl group is lysine and arginine. Then aromatic amino acids phenyl and tyrosine tryptophan. Heterocyclic is which contains heterocyclic side chain is tryptophan, histidine. Then the amino acid is proline, and the other derived amino acids which are found in proteins. So இப்போ அடுத்து ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ட்ரக்சர் பேஸ் பண்ணி கிளாசிஃபிகேஷன் பார்த்தோம். அது வந்து சைட் செயினை பார்த்தோம்னா மோனோ அமினோ மோனோகார்பாக்சிலிக்னா என்ன, ஒரு அமினோ குரூப்பும் ஒரு கார்பாக்ஸ் குரூப்பும் ஒரு அசிடிக் குரூப் இருக்கும். அது வந்து சிம்பிள் அமினோ ஆசிட்னா கிளைசின் அலனைன். பிரான்ச்னா அந்த கிளைகள் இருக்கிற அமினோ ஆசிட் வந்து வேலைன் லூசின் ஐசோலூசின். ஹைட்ராக்சி அமினோ ஆசிட்ஸ்னா சிரைன் த்ரியோனைன். சல்ஃபர் இருக்குது சிஸ்டீன் மெத்தியோனைன். அமினோ ஆசிட் வந்து அமைடு குரூப் இருக்குது அஸ்பார்ஜின் குளூட்டாமின். அடுத்து மோனோ அமினோ டைகார்பாக்சில்னா ஒரு அமினோ குரூப்பும் ரெண்டு கார்பாக்சில் குரூப், அது அஸ்பார்டிக் ஆசிடும் குளூட்டாமிக் ஆசிட். அடுத்து டைஅமினோ மோனோகார்பாக்சிலிக்னா ரெண்டு அமினோ குரூப்பும் ஒரு கார்பாக்சிலிக் ஆசிடும் அஸ்பார்டிக் ஆசிடும் குளூட்டாமிக் ஆசிட் எக்ஸாம்பிள். அடுத்து அரோமேட்டிக் அமினோ ஆசிட்னா பென்சின் ரிங் இருக்குது சைட் செயினில், ஃபினாலின் டைரோசின் ட்ரிப்டோஃபான். ஹெட்ரோசைக்ளிக்னா ஹெட்ரோசைக்ளிக் குரூப் இருக்கும் சைடில், ட்ரிப்டோஃபான் ஹிஸ்டிடின். அடுத்து வந்து இம்யூனோ ஆசிட் வந்து ப்ரோலின் மட்டும்தான் இம்யூனோ ஆசிட். அப்புறம் வந்து ஒரு சில அமினோ ஆசிட் வந்து ஃபார்ம் ஆகிறது, ஒரு சில அமினோ ஆசிட்லேருந்து நமக்கு வரும். அது வந்து டிரைவ்ட் அமினோ ஆசிட்ஸ் வந்து நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து அமினோ ஆசிட்ஸ், டிரைவ்ட் அமினோ ஆசிட்ஸ் நான் சொன்னேன் இல்லையா. அப்போ டிரைவ்ட் அமினோ ஆசிட்ஸ்னால் அந்த அமினோ ஆசிட்ஸ் தட் ஆர் நாட் ஃபவுண்ட் இன் ப்ரோட்டீன்ஸ். அப்போ இன்னொரு அமினோ ஆசிட்லேருந்து நமக்கு கிடைக்குது, இன்னொரு அமினோ ஆசிட்லேருந்து நமக்கு கிடைக்குது. அதனால வந்து they call as derived amino acids which are found in proteins. So apart from the 20 standard amino acids which you've seen, certain amino acids undergo modification, either addition of a group or removal of a group, and they form a new amino acid. So they are called as derived amino acids. So derived amino acids found in proteins are hydroxyproline, hydroxylysine. So proline is there, a hydroxyl group is attached, so it becomes hydroxyproline, and a lysine is there, the normal of 20 amino acid. So to lysine, hydroxyl group attached, it becomes hydroxylysine. Okay, so this is the, and carboxyglutamate, gamma carboxyglutamate, you have a gamma carboxyl group attached to glutamate. That is very important blood clotting process. So derived amino acids not found in proteins are ornithine, citrulline and homocysteine. அடுத்து நம்ம பார்க்குற derived amino acidsனா இதுதான் நமக்கு கிடைக்கிற அமினோ ஆசிட்ஸ். 20 ஸ்டாண்டர்ட் அமினோ ஆசிட்ஸ் எல்லாம் அந்த அமினோ ஆசிட்ஸ் வந்து ஏதாவது ஒரு மாற்றம் நடக்கும், ஒரு குரூப் ஆட் ஆகும், இல்லை ஒரு குரூப் ரிமூவ் ஆகி நமக்கு கிடைக்கிறது வந்து டிரைவ்ட் அமினோ ஆசிட்ஸ் சொல்லுவோம். அதில் ஒரு சில டிரைவ்ட் அமினோ ஆசிட்ஸ் ப்ரோட்டீன்ஸில் இருக்கும், ஒரு சில ப்ரோட்டீன்ஸில் இருக்காது. இப்போ ப்ரோட்டீன்ஸில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா ஹைட்ராக்சிப்ரோலின், ஹைட்ராக்சிலைசின் வந்து எங்கே இருக்கும், கொலாஜன், ஸ்கின் வந்து கொலாஜன் இருக்கு இல்லையா, அந்த சுருக்கங்கள். இப்போ கொலாஜன் ஏஜ் ஆக ஆகுதுன்னா சுருக்கங்கள் வருது, ஏன்னா அந்த கொலாஜன் இது வந்து இன்ஆக்டிவ் ஆகுது, கொலாஜன் கம்மியாயிடுது. அப்போ அது வந்து எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா லைசின் இருக்குது, ப்ரோலின் இருக்குது, அது கூட ஒரு ஹைட்ராக்சில் குரூப் ஆட்னா ஹைட்ராக்சிலைசினாவும் ஹைட்ராக்சிப்ரோலினாவும் மாறும். அது வந்து கொலாஜனில் எடுத்துக்கொள்ளப்படும், கொலாஜனுக்கு ப்ரோட்டீன் ஃபார்ம் ஆகும். அதே மாதிரி குளூட்டாமேட் கூட காமா கார்பாக்சில் குரூப் ஆட் ஆனால் அது வந்து காமா கார்பாக்சில் குளூட்டாமேட் ஃபார்ம் ஆகும். அந்த காமா கார்பாக்சில் குளூட்டாமேட் வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா பிளட் கிளாட்டிங் ப்ராசஸ்க்கு வந்து யூஸ் ஆகும். So these are the different classification based upon the structure, based upon the side chain, and based upon the we've seen based upon the structure and based upon the
side chain and what are the derived amino acids that are formed. ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்தது வந்து அமினோ ஆசிடோட ஜென்ரல் ஸ்ட்ரக்சர் என்ன, அதோட முக்கியமான ப்ராப்பர்ட்டி என்ன, ஆல்ஃபா அமினோ ஆசிட், எல்லா அமினோ ஆசிட் மட்டும் தான் உடம்புல இருக்குது. அப்புறம் கிளைசின் மீதி எல்லா அமினோ ஆசிடும் ஆப்டிகலி ஆக்டிவ், அது மட்டும் அசிமெட்ரிக் கார்பன் ஆட்டம் இல்லை. சிமெட்ரிக் கார்பன் ஆட்டம்னா 4 சைடு 4 டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் இருக்கும். 20 அமினோ ஆசிட் இருக்குது. அந்த 20 அமினோ ஆசிட் தான் ப்ரோட்டீனில் ஃபார்ம் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் வேறு அமினோ ஆசிட் வந்து டிரைவ்ட் அமினோ ஆசிட்ஸும் நமக்கு வந்துடுது. அது வந்து ஸ்பெஷலைஸ்டாக அந்த ப்ரோட்டீன்ஸும் இருக்குது. தேங்க்யூ. பாருங்கள், உங்கள் வியூஸ் ஷேர் பண்ணி ஏதாவது டவுட்ஸ்னால்